சிறிய குடும்பம். கணவன் அருண், மனைவி காவ்யா, 2 குழந்தைகள். அருண் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை. காலை முதல் இரவு வரை வேலை. மேலும் வீட்டு இஎம்ஐ, குழந்தைகளின் பள்ளி கட்டணம், குடும்ப செலவுகள் எல்லாம் அவன் தோளில். ஆனால் காவ்யாவுக்கு அது புரியவில்லை. நான் மட்டும் வீட்டில் எல்லா வேலைகளும் பண்ணணுமா? நீயும் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியாதா? நாளெல்லாம் ஆஃபீஸ் பிரஷர், டார்கெட், லோன் டென்ஷன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எனக்கு உன் ஆஃபீஸ் மேட்டர் தெரியாது. வீட்டில் ஹெல்ப் பண்ணு. அந்த இரவு அருண் சாப்பிடாமலே தூங்கிப் போனான். அவனின் முகத்தில் சோர்வு, மனதில் அழுத்தம். காவ்யா முதல் முறையாக கவனித்தாள். அவனின் போனில் லோன் ரிமைண்டர் மெசேஜஸ், பாஸ் மிஸ்ட் கால்ஸ், ஆஃபீஸ் மெயில்ஸ் இரவு 12 மணி வரை. அவள் மனசு உடைந்தது. அடுத்த நாள் 5 மணி. அருண் எழுவதற்கு முன் காவ்யா எழுந்தாள். அவள் அமைதியாக வீட்டுப் பணிகளை செய்தாள். சமையல், குழந்தைகள் ரெடி, வீட்டை சுத்தம். இது எல்லாம் நீயா பண்ணின? நீ மட்டும்தான் சுமை சுமைக்கிறேன்னு இப்போதான் புரியுது. இப்போ நாம இருவரும் சேர்ந்து வாழ்க்கையை ஹேண்டில் பண்ணலாம். அந்த நாளுக்கு பிறகு சண்டை இல்லை, புரிதல் மட்டும். காவ்யா காலை 5 மணிக்கு எழுந்து எல்லாம் பார்த்து கொண்டாள். அருண் மன அழுத்தம் குறைந்து குடும்பத்துடன் சிரித்தான். ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்க ஒருத்தர் வேலை மட்டும் போதாது. ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ள வேண்டும். காதலும் போதாது. புரிதல் இருந்தால்தான் குடும்பம் நிலைக்கும்.